இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழரையும் தள்ளி வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுறாங்கன்றதான் என்னோட பார்வை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ இதில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, வேரூன்றாத போன செடிகள் எல்லாம் என்ன இருக்குன்னா, அது இளம் மரங்கள் பார்த்தீங்கன்னா, இளம் செடிகள்லாம் ஒரு காத்தடிச்சதுன்னா அது அப்படியே வளையிற மாதிரி இருக்கும், தவிர அது பெரிய சேதத்தை உண்டாக்கி விட்டுரும். நல்ல தழைத்து ஓங்கி இருக்கக்கூடிய வேர்விட்ட மரங்கள் எப்பயுமே நிலைச்சு நிற்கும், ஆலமரங்கள்லாம். அந்த மாதிரி தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய விழுதுகளாக அந்த மரங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்னும் களத்தில் இருக்குன்றதுக்கு சாட்சி தான் அந்த 4% வாக்கு விகிதம் அப்படியே நின்றுட்டு இருக்கின்றது. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிரச்சாரம் ஒன்று. அடுத்தது என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு வெற்றி தான் இது. இது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா, ஒரு இல்லூஷன், மாய தோற்றம், அந்த மாதிரி தோற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. அதில் வீழ்த்தப்பட்ட இனமாக நம்ம இனம் ஆயிடுச்சோ அப்படின்ற எண்ணத்தை இது தருது. இதை நம்ம பின்னடைவாக பார்க்க வேண்டியதில்லை. இவங்களுக்கு இன்னும் அறிவு தெரிவூட்டுதலும் இன்னும் புரிதலையும் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத ஒரு கல்வியாளராக நான் பார்க்குறேன். முக்கியமாக இருக்கணும். அதாவது ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். நீங்கள் இப்போ கோட்டை சூட்டை போட்டு வரீங்க, என்ன கலாச்சாரத்தை நீங்கள் குறிப்பிட விரும்புகிறீங்களா? இது திராவிட சித்தாந்தமா கோட்டை சூட்டு போடுறதுன்றது? மேலைநாட்டு கலாச்சாரம் சொல்லணும். அப்போ இந்த கலாச்சாரத்தை கொண்டு நீங்கள் திரும்ப ஜோசியரை கொண்டு வச்சுக்கிறீங்கன்னா, அது அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறீங்க, எல்லாருக்கும் சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று, அரசு அதிகாரிகளும் அரசியல் அமைப்பும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த புரிதல், இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இல்லை இவங்களை சார்ந்தவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியல. மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்யறதுல சுணக்கம் காட்டாமல் தொடர்ந்து அதை எடுத்து கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. போராட்ட களங்களில் அதை எடுத்து போறது நம்மளுடைய கடமை. கூடவே அவர்களுக்கு தமிழ் தேசியத்தையும் தமிழர் ஆட்சி முறையும் இதனால் ஏற்படக்கூடிய நல்லது என்னன்றதையும் கல்வி முறையில் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்த 5 வருடங்கள்ல நாம் தமிழர் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு கல்வியாளர் சூரியசேகர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சார், இப்போது நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன்லேருந்து அவங்க வாக்கு வங்கி இழந்த பிறகு பின்னோக்கி செல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசின வேலையில், வாக்குகள் குறைந்தாலும் இலக்குகள் மாறாது அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை வச்சு இப்போ நாம் தமிழர் முன்னோக்கி செல்கிற வேலையை பார்க்க முடியுது. ட்விட்டரில் முன்பு இப்போது ஆக்டிவில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. நாம் தமிழருக்கு ஆதரவான கருத்துக்கள் பரவுவதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அதாவது முதல்ல வாக்குகள் விழுந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது விழுந்தது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு சூறாவளி காற்றோ ஏதோ ஒன்று அடிக்கிற சூழலில் இப்போ நம்ம இலக்கை திராவிடத்துக்கு எதிராக ஆழமான கருத்துக்களை எடுத்து வச்சோம். தேர்தலுக்கு முன்பும் சரி, தொடர்ந்து நம்ம பயணிக்கிற பாதையை இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராகவும் அதனுடைய மொத்தத்தையும் எடுத்துடணுன்றதுக்காக தான் நம்ம போராட்டங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம். மக்கள் விரோத எண்ணங்கள் இருக்கக்கூடாது, தமிழ் தேசியம் தலை தூக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போ மக்கள் என்னென்ன, இதில் நம்ம கவனத்தை வச்சுட்டு இருந்த நேரத்தில் ஒரு திரைமோகம் நம்மளை அடித்து தூக்கிடுச்சுன்றது தான் பார்க்கணும். இந்த சூறாவளின்றது அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை. அதை நான் முதல்ல பல தடவை உங்களுக்கு நம்மளோட காணொலிகளிலே சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழரையும் தள்ளி வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுறாங்கன்றதான் என்னோட பார்வை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ இதில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, வேரூன்றாத போன செடிகள் எல்லாம் என்ன இருக்குன்னா, அது இளம் மரங்கள் பார்த்தீங்கன்னா, இளம் செடிகள்லாம் ஒரு காத்தடிச்சதுன்னா அது அப்படியே வளையிற மாதிரி இருக்கும், தவிர அது பெரிய சேதத்தை உண்டாக்கி விட்டுரும். நல்ல தழைத்து ஓங்கி இருக்கக்கூடிய வேர்விட்ட மரங்கள் எப்பயுமே நிலைச்சு நிற்கும், ஆலமரங்கள்லாம். அந்த மாதிரி தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய விழுதுகளாக அந்த மரங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்னும் களத்தில் இருக்குன்றதுக்கு சாட்சி தான் அந்த 4% வாக்கு விகிதம் அப்படியே நின்றுட்டு இருக்கின்றது. இது திரும்ப நம்ம அடுத்த முறை என்ன பண்ணுறோம்னாக்கா, இதை இலக்கை பெரிதாக்கி இன்னும் நம்மளுடைய எண்ணங்களை வலிமையாக்கி வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்றது தான் என்னோட பார்வை. அதை பின்னடைவாக யாருமே பார்க்கலன்றீங்களா? 4% குறைஞ்சது மன்னிக்கணும், அதை பின்னடைவாக பார்க்கலையே அந்த 4% குறைஞ்சதுன்ற? இல்லை, இது எப்படின்னாக்கா, நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு புயலோ ஒரு பாதிப்போ ஏற்படும் போது மக்களுடைய மன மாற்றம்னு ஒன்று வரும்போது, அது எல்லாருமே கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக போய் நின்றுடு அப்படின்ற தன்மை, அந்த மாதிரியான எண்ணங்களும் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிரச்சாரம் ஒன்று. அடுத்தது என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு வெற்றி தான் இது.
இது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா, ஒரு இல்லூஷன், மாய தோற்றம், அந்த மாதிரி தோற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. அதில் வீழ்த்தப்பட்ட இனமாக நம்ம இனம் ஆயிடுச்சோ அப்படின்ற எண்ணத்தை இது தருது. இதை நம்ம வந்து பின்னடைவாக பார்க்க வேண்டியதில்லை. இவங்களுக்கு வந்து இன்னும் அறிவு செறிவூட்டுதலும் இன்னும் புரிதலையும் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத ஒரு கல்வியாளராக நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து நாம் தமிழர் நோக்கி வரும்போது அவர்கள் அதை டேக்கிள் பண்ணுறதை பார்க்க முடியுது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ் மீட்னாவே நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து இருந்தது. எவ்வளோ நேரம் கொடுப்பாருன்னு தெரியாது, ரொம்ப நேரம் பேசுவார், எல்லா கேள்விகளும் பதில் அளிப்பார், வேறு எதனா கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்டு தான் அந்த இடத்தை விட்டு நவருவார். அதிக ப்ரெஸ் மீட் கொடுத்த ஒரு தலைவராக அறியப்பட்டார். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனத்தில் போய் அவர்கிட்ட வந்து பேட்டி கேட்குறாங்க. அவர் அதை தவிர்த்துட்டு போகிறாரு. மக்கள் வந்து இதை பார்ப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஆதரிக்கிறாங்க, இதுதான் சரியான முடிவு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது எப்படின்னா, ஒரு ஆட்சி முறை அப்படின்றது மாறணும். அந்த ஆட்சி முறை மாறியிருக்கா மாறலையா அப்படின்றது தெரியாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு ஆட்சி, இது புதிய ஆட்சி வந்திருக்கு, அவ்வளோதான். இதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி தேர்தலுக்கு முன்பு வந்து அண்ணன் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பத்திரிகைக்காரங்களை எந்த தலைவருமே செய்யாத மாதிரி நின்று இருந்து முடிச்சுட்டு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, நம்ம புறப்படலாமா அப்படின்னு கேட்டுட்டு போவார். மைக்கு நீட்ட உடனே பயந்து ஓடக்கூடிய தலைவராக அவர் என்றைக்குமே இருந்தது இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட நம்ம போய் பேசணுன்றதை தான் இந்த ஊடகங்கள் எப்படின்னு நிச்சயமாக இந்த பெரிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து நமக்கு வந்து போதிய வெளிச்சம் தரல. அப்படி தராத போது சமூக ஊடகங்களில் நம்ம வந்து அந்த கருத்துக்களை சொல்கிறோம். அதை மீறி செய்தியாளர்கள் ஒவ்வொரு நாளும் செய்தியாக இருக்கிறது யாருன்னா அண்ணனாக தான் இருந்தார் தேர்தலுக்கு முன்பு வரைக்கும். ஏன்னா தேர்தலுக்கு முன்புன்னு சொல்கிறது 1 வாரம் 10 நாள் இல்லை, 6 மாதம் 8 மாதம் இல்லை. எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதோ அது எல்லாமே. அப்போ தொடர்ந்து அண்ணன் செய்தியில் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டதுன்னு அர்த்தம். தொடர்ந்து போராட்டங்கள் நடத்ததோட வெளிப்பாடு தான் மக்களுக்குள்ள இந்த திமுக மேலே ஏற்பட்ட அதிருப்திக்கான விதை விதைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதன் பிறகு இப்போ ஒரு ஆட்சி அமைப்பு மாறி இருக்குது, ஆட்சி முறை மாறி இருக்கான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆட்சி தலைவர் மாறி இருக்கிறாரு. இப்பயுமே வந்து குதிரை பேரங்கள் அது இதெல்லாம் நடந்ததாக சொல்றாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு, நம்ம என்ன இதில் பெருசாக கருத்து சொல்லிட முடியும்? மாற்றங்கள் எதுவுமே இன்னும் வரல, இன்னும் செயல்பாடுகள் எதுவுமே வரல. இது வெறும் இதுதான் இருக்கும்போது அதுக்குள்ளே எடுத்துட்டு வந்து மைக்கு நீட்டிடுறதுன்னா உங்களுடைய எண்ணம் என்ன? இதே கேள்விகள் தான் எல்லா தலைவர்கள்ட்டையும் கேட்கப்படுதான்றதை பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள்ட்ட கூட கேள்விகளை போய் கேட்குறாங்க. அண்ணாமலை அவர்களும் அதே மாதிரி தான் பத்திரிகையாளர் மீட்டிங் எல்லா இடத்துலையும் பண்ணுவார், பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, இப்போது அவரே வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, எப்போ என்ன நொய்யின்னு என்னையே கேட்டுட்டு இருக்கீங்க, பதில் சொல்கிற எங்களே கேட்குறீங்களா? பதில் சொல்லாமல் தப்பிச்சு ஓடுற தலைவர்களை ப்ரெஸ் மீட்டிங் இப்போ வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாரா? இல்லை. அப்போ இத்தனை நாள் ஆச்சு, அதை பற்றி அந்த ஊடகங்களாக கேள்வி கேட்கணும்ல. இதை விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து திரும்ப இந்த நேரத்தில் இதை நீங்கள் மாற்றுறது, இந்த ஜூம் வந்து டெக்னாலஜியில் சொல்லுவாங்க, ஜூம் இங்கே கேமரா வச்சு இந்த பக்கம் பேன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான செயலாக தான் பார்க்குறேன். ஒரு பத்திரிகை முதல்ல ஒரு மீட்டை ஒன்று வச்சு அதை பற்றிலாம் பேசி செய்ய வேண்டியவங்க அந்த பக்கத்தில் தான் இருக்காங்க. இது நம்ம இன்னும் ஆட்சி அமைப்பு பார்த்ததுக்கப்புறம் தேவைப்படுற நேரங்களில் அண்ணன் கண்டிப்பாக வருவார். குறிப்பாக விஜய் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தார், பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் பாடியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய நிலைமை வந்து வெளியாக இருக்குது. நிறைய ஒயின் ஷாப்பில் வந்து 20 ரூபா பாட்டிலுக்கு தானே வாங்குறாங்க அப்படின்னக்கூடிய வீடியோகள் சமூக வலைத்தளங்களில் பரவுவதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க அதை? பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி அவர் பாடினாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது என்னுடைய நண்பர்கள் குழு இருக்குது, அது நண்பர்கள்லாம் நாங்கள் பள்ளி பருவத்து நண்பர்கள்லாம் ஒரு குழு வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில். அதில் ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கப்படாது அவர் வந்ததுலேருந்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிலே ஒரு நண்பர் பதிவுறார், மத்தியானமே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு, ஒரு குடிமகன் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே சரிவர புரிஞ்சுக்கணும். அவர் அன்றைக்கும் நான் சொல்கிறது இதுதான், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாருன்னா அது ட்ரெண்ட் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ஏன் வாங்கினாங்கன்றதுக்கான விளக்கமோ சட்ட ரீதியாக அதை எதிர்க்கிறதுக்கோ அதுக்கான முனைப்புகளை காட்டினார்னா தான் அது சரிப்பட்டு வரும். அதற்கான வழிமுறைகள் எங்கேயுமே இல்லை. இன்னொன்று, இப்போ வந்து இந்த பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க இல்லை 30 ரூபா 50 ரூபா வாங்குறாங்கன்றதை பற்றியும் எனக்கு கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. சிம்பிளாக ஒரு விஷயம் என்னென்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஆட்சி ஏற்ற பிறகு கடைகளை மூடினார், ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி ஏற்ற பிறகு கடைகளை மூடினார், விஜய் அவர்களும் ஆட்சி ஏற்ற பிறகு கடைகளை மூடினார். இது வந்து என்னமோ விஜய் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு, புதுசாக பண்ணிட்டாருன்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறது தான் வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. பூரண மதுவிலக்க உடனே கொண்டு வர முடியாதுன்னா கூட அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத கேட்டு மாற்று திட்டங்களை பல பேரை கலந்து ஆலோசித்து நமது கொள்கைகளையும் அவர் உள்வாங்கிக்கிட்டு செஞ்சாருன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும். குறிப்பாக இப்போ அதிமுகவோட பிளவு வந்து
அடுத்த கட்ட கட்சிகளுக்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒன்றா அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து உதஞ்சதுன்னா அடுத்து வந்து சீமான் போன்றவர்களுக்கும் அது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இதை? நம்ம முதல்லயே சொல்றது தாங்க, இவங்க திமுகவும் அதிமுகவும் ஒரு மாற்றே இதுக்கு அதுன்னு கிடையாது. இவங்களுக்குள்ள வச்சிருந்தது எல்லாமே வந்து எதிர்கட்சிகளாக இருந்தாங்களே தவிர எண்ணங்கள்ல அவங்க வேறுபட்டவர்கள் இல்லை. அதே மாதிரிதான் இவர் தவகவும் அப்படிதான் இருக்காங்க. அவங்களுடைய மாற்று திட்டங்கள் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. என்ன ஒண்ணு அவர் வந்து ஜோசியரை வந்து கொண்டு வந்து ஒரு அரசு பதவியில கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு பெரியாரை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனா அதை நம்ம ஏத்துக்கல அப்படின்றத உடனே அவர் மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் தான் அங்க இருக்கு. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சு ஆட்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஓடினதாகவும் அதற்காக நடிகர் ஒருத்தர் வந்து முன்னாள் முதலமைச்சரை சந்திச்சதாகவும்லாம் நம்ம தகவல்கள் வருது. அப்போ அப்படி இருக்கும்போது நான் அந்த அதிமுகவை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இப்படி ஆரம்பிச்சாருங்க புரட்சி தலைவர் வந்து இது அப்பயே ரெண்டா பிரிவுன்றதுக்காக சொன்னாரான்னு தெரியல. ஜான் பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சட்டமன்ற நிகழ்ச்சிக்கு அப்புறமேட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. அவருடைய இறப்புக்கு பின்பு திரும்ப இதே மாதிரி ரெண்டாச்சு, இபிஎஸ் ஓபிஎஸ். நான் என்ன சொல்ல வர விஷயம்னா பீஸ் ஆச்சு. என்ன பீஸ் ஆச்சு அப்படின்னா ஓபிஎஸ் இபிஎஸ். இப்போ அதை வந்து சீவினது யார் இந்த பழத்தின சிவிஎஸ் சிவி சண்முகம் வந்து சீவி போயிட்டார். அவர் ஏதோ பல பெரிய பணம் ஒன்று வாங்கிட்டு இந்த அதிமுக உடைச்சதா சொல்கிறாங்க. அப்படி உடைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அண்ணாமலை அவர்களை விரும்பிய இளைஞர்கள் கூட்டம் யாரும் அஇஅதிமுகவிற்கு பாஜக கூட்டணி வைத்ததனால் வாக்களிக்க மாட்டார்கள்னு சொன்னோம். அது நிரூபணம் ஆயிடுச்சுன்றது இப்போ தேர்தல் முடிவில் நமக்கே தெரியுது. என்ன இந்த இளைஞர்கள் எல்லாம் நாம் தமிழர் பக்கம் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்த அந்த என்னுடைய கணிப்பு தவறாயிடுச்சு. அவங்க எல்லாரும் தாவாக பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு. அஇஅதிமுகவுடைய வீழ்ச்சியோ எழுச்சியோ நாம் தமிழருக்கு ஒண்ணுமே செய்ய போறதில்லை. திராவிடர்களுடைய சித்தாந்தம் அதனுடைய வீழ்ச்சி தான் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ திராவிட சித்தாந்தம் விழுந்ததாகவே தானே சார் கருதப்படுது. ஏன்னா புதுசாக ஒரு கட்சி தானே ஆட்சிக்கு வந்திருக்கு, 2 திராவிட கட்சிகளும் இப்போ வீழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு பார்க்கலாம்ல. இல்லை நீங்கள் மாற்றம் நடந்திருக்குன்றது எதுலன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதாவது ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். நீங்கள் வந்து இப்போ கோட்டை சூட்டை போட்டு வரீங்க, என்ன கலாச்சாரத்தை நீங்கள் குறிப்பிட விரும்புறீங்களா? இது திராவிட சித்தாந்தமா கோட்டை சூட்டு போகிறதுன்றது? மேலைநாட்டு கலாச்சாரம் சொல்லணும். அப்போ இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் திரும்ப ஜோசியரை கொண்டு வந்து வச்சுக்கிறீங்கன்னா அது அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறீங்க, எல்லாருக்கும் சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று, அரசு அதிகாரிகளும் அரசியல் அமைப்பும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த புரிதல் இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இல்லை இவங்களை சார்ந்தவங்களுக்கு என்ன தெரியணும்னு தெரியல. இப்போ நேத்திக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொடுத்த பேட்டிலே பார்த்தா தெரியும், நாங்கள் வந்து தொகுதியில் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம், அதை அஃபிஷியல்ஸ்ட்டை கொடுத்துருக்குறோம், அதை பற்றி ஃபாலோ அப் பண்ணுறோம். இதே அஃபிஷியல்ஸை கொடுத்து ஃபாலோ பண்ணுறதானே எந்த அரசாங்கம் செய்யும்? அதை தான் அண்ணா எப்பயுமே சொல்கிறாரு, இங்கே ஆட்சியாளர்கள் மாறுறதுல முக்கியம் இல்லை, ஆட்சி முறை மாறும். குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் ஆதவ அர்ஜுனா, முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து பழி வாங்க மாட்டோம், நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு இருக்காரு. ஒரு முன்னாள் அமைச்சர்கள் அவர் சொல்றது ஒரு 2 மணிகளையும் சொல்றாரோ என்னமோ, கண்மணிகள் 2 பேரை சொல்றாரோ என்னமோ தெரியல. திமுக அமைச்சர்களை மீன் பண்றாரு, அவங்க குற்றங்களை வெளியே கொண்டு வர மாட்டோம்னு சொல்றாரு. ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை நான் பலமுறை சொன்னதுதான், இவர்கள் அனைவருமே ஒன்னா இருந்திருப்பாங்களோன்ற ஐயப்பாடு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு, ரொம்ப வருடங்களாவே இருந்துட்டு இருக்கு. தாவேகா திமுக சொல்றீங்களா? தாவேகா பின்னாடி பாஜக இம்ப்ளிமெண்டேஷன் இது 2014 கட்டமைக்கப்பட்டதோன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு தோணி இருக்கு. எப்படின்னா, எதையுமே வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் அவர்கள் திடீர்னு நாளை அரசியல இன்னைக்கு பேசுறவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய பின்புலத்தை வச்சுக்கிட்டு 20 வருஷம் 15 வருஷம் எப்படி ஸ்கல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, பிரதம மந்திரி அவர்கள் வந்து ஒரு பெட்ரோல் பத்தின ஒரு இதை நேத்திக்கு வெளியிடுறாரு. அடுத்து மக்கள் அது பில்டப் பொறுமையாக அப்படி பண்ணிகிட்டே வருவாங்க. சில விஷயங்களை அதிரிபுதிரியாக செஞ்சுருவாங்க, சில விஷயங்களை பொறுமையாக செய்வாங்க. இந்த அரசியல்லாம் ஸ்கல்ப்ட் பொறுமையாக வந்து சிற்பம் மாதிரி செதுக்கி எடுப்பாங்க. அவர்களுடைய திட்டம் படிப்படியாக திராவிடத்தை ஒழிப்பது, இந்துத்துவா அல்லது மதவாதத்தை உள்ளே திணிப்பது. அதை வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சரியாக தான் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதவாதம் என்றைக்குமே நமக்கு உதவாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இது என்னன்னா, பணம்னு வரும்போது பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும்ன்றதுல எந்த வேறுபாடு இல்லாத இடமாக இந்த கட்சிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நாம் தமிழரோட ரோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அடுத்த 5 வருடம்? அடுத்த 5 வருடங்களில் நாம் தமிழர் வந்து எப்பயும் போல மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்யறதுல சுணக்கம் காட்டாமல் தொடர்ந்து அதை எடுத்து கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. போராட்ட களங்களில் அதை எடுத்து போறது நம்மளுடைய கடமை. கூடவே அவர்களுக்கு தமிழ் தேசியத்தையும் தமிழர் ஆட்சி முறையும்
இதனால் ஏற்படக்கூடிய நல்லது என்னன்றதையும் கல்வி முறையில் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதை தான் நம்ம நோக்கி பயணிக்கணும். ஏன்னா அறிவுசால் ஒரு விஷயத்தை நம்ம உண்டாக்கலன்னு சொன்னா காலத்து போக்கில் என்ன ஆயிடும்னா அது வைரஸ் மாதிரி கொடுமையானது, மூளை மழுங்கி போயிடும். அதுக்கப்புறம் என்ன இதுன்னே தெரியாது. இல்லை இவ்வளோ நாட்கள் வந்து வாக்குகள் முன்னேறித வந்து ஸோ ஏதோ ஒரு நினைப்பு வந்திருக்கோம், நம்ம முன்னோக்கி செல்றோம்னு சொல்லிட்டு இப்போ வாக்கு சரிவு வந்திருக்கு, பழைய வீரியத்தோட செயல்படுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை நீங்கள் திரும்ப ஒன்று செய்கிறோம், வாக்கு விழுந்திருக்குன்னு சொன்னால் வாக்கு விழுந்திருக்குன்றதுக்கு காரணம் என்னன்றதுல தான் நம்ம அனலைசேஷன் இருக்கணும். துறைமுகத்தை சொல்கிறேன். இப்போ எதுக்காக அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். எனக்கு இப்போ வந்து நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது எதுக்கு என்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கை பற்றி என்கிட்ட நண்பர் கேட்குறாரு. ஏன்னா என்னுடைய நிலைப்பாடுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனாலும் என்னகிட்ட வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. என்ன காரணம்? அதுனா அவங்க ஆழ் மனதுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாருமே கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அவர் முதல்வர் ஆவான்னு எதிர்பார்க்கலங்கன்றாங்க. என்ன எதிர்பார்ப்புல போட்டாங்க? ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சாங்க. ஆனா இங்க கட்டமைக்கப்பட்டது எல்லாத்தையும், பொய் கட்டமைப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அதாவது ஒருத்தர் பேப்பர் ப்ரெசன்டேஷனை வச்சு பேச்சுக்கல்லாமல் செயல்ல வந்து இப்படி இருக்கும்னு ஃப்ரேம் பண்ணி ப்ரெசன்டேஷன் வச்சு காமிக்கக்கூடிய ஒருத்தவரை அங்கீகரிக்காத இந்த தமிழ் சமூகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் தமிழ் சமூகம் மட்டுமல்ல, இதற்கான கல்வி முறை ஒழுங்காக கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை நல்ல பலன் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த பலனில் இப்போ வந்து பலன் அடையாமல் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தான். அவங்களுக்கு தான் இதில் மகிழ்ச்சி. எப்படின்னா இப்படின்றதுல ஆரம்பிச்சு இப்படின்றதுல முடிஞ்சிச்சு. இது எப்படி நம்ம சொல்ற முடியும்? இப்போது 26 தொகுதிகள் திருச்சி கிழக்கு உட்பட இப்போது அதிமுக தான் அந்த 25 எம்எல்ஏ வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியாகுது. ஸோ 26 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். 26 தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வந்து தனிச்சு கலங்காரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு, எப்படி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு அப்படின்றத அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதே ஒரு நாம் தமிழருடைய அடிப்படை உறுப்பினர்ன்ற முறையிலையும் கல்வியாளராக நம்ம வந்து ஆசானை மதிக்கணுன்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் எடுக்கிற முடிவை நம்ம கட்டுப்படணும். அவர் என்ன முடிவை எடுப்பாருன்றது அங்கே பெரிய லெவலில் பேசி முடிவெடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து என்ன? இல்லை, என்னோட தனிப்பட்ட கருத்துன்றது எப்படி இருக்கணும்னா, மொத்தமே நம்ம வந்து ஆள்ற நாள் வந்தால் தான் அந்த மாற்றத்தை உண்டாக்க முடியும். ஒத்தையில் போய் பேசுகிறதோ, ஒரு 10 பேர் போய் பேசுகிறதோ, இப்பயும் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் பதவின்னு ஒன்று இருக்குது. அந்த சபாநாயகர் என்ன பண்ணிடுவார், உங்களுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அதை மீறி வாய்ப்பு தராரு. இவர் தான் எதிர்கட்சி, இவர் இபிஎஸ் அவர்கள் பேசணும்னாலும் அதை மீறி ஒரு வாய்ப்பு தருவார். நீங்கள் பேசக்கூடாது, வெளியில் போங்கன்னு சொல்லுவார். 1989களில் வந்து பாண்டியன் ஐயா அவர்கள் வந்து சபாநாயகராக இருக்கும்போது குண்டு கட்டா தூக்கி வெளியில் போட்டதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டெரக்டாக அது வந்து ஒரு அடக்குமுறையை தான் இருக்கும். அப்படி இருந்துமே நீங்கள் வந்து அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கலாம். ஒரு 200 தொகுதிகளில் நிற்கிறோம், 200 மேலே நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னும் பட்சத்தில், ஜெயிச்சிருக்கோன்னும் பட்சத்தில் நம்ம அதை பற்றி பேசுகிறது தான் சிறப்பாக இருக்குமே தவிர கூட்டணி வச்சு ஒரு சீட்டும் இதுவும் வாங்கி போகக்கூடிய தன்மையாக நம்ம இருக்கக்கூடாது. அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இப்போது சட்டசபையை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை ஆளும் தரப்பு மீது வந்து தூக்கி வைக்கிறாரு. அதற்கு எதுவுமே சட்டசபையில் பதிலளிக்காத விஜய் வந்து வீட்டுக்கு போன பிறகு ட்விட்டரில் பதிலளிச்சுக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கை? எந்த முதலமைச்சரும் இது வரைக்கும் பண்ணாத ஒன்றா இருக்குது. அதாவது ஒரு விஷயம் ஒன்று சட்டப்பூர்வமாக எப்படின்னா, இது வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கான விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. அது மரபு, அவங்க ஏதோ பேசுவாங்க, ஆதரவுப்போம் இல்லை எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு. அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காமல் போனார்? ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்க? அவ்வளோ தூரம் எதிர்குற்றச்சாட்டு வச்சார் தானே. இவர் தான் உதயனா ஆச்சு இல்லையா, அவர் எதிர்குற்றச்சாட்டு வச்சார். அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு எதிர்த்து வாக்களிச்சிருக்கலாம் அல்லவா? ஏன் செய்யல அவர்? அப்போ அவருடைய எண்ணம் என்னவா இருக்குது, அப்படியே பூசி மெழுகலான்ற எண்ணமாக இருக்குது. அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது நம்ம அதை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா இவருக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல அரசியல், அந்த கமர்ஷியல் ஆர்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது வந்து கார்பரேட் அரசியலை கொண்டு வராருன்றதுக்கு சாட்சி தான் அந்த கோட்டு. அதுக்கேற்ற வெளிப்பாடு தான். அவர் பேசணும்னு அவசியம் இல்லை, சட்டத்தின்படி அவர் பேச வேண்டியது நம்பிக்கை கோரும் தீர்மானம் தான். இது எதிர்ப்புதிர்மா விவாதம் அல்ல, அதனால பேசணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் போய் ட்விட்டரில் பதில் போடுறதுன்றது ஒரு 2 பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு கூட அவர் போட்டுருந்துருக்கலாம். அவ்வளோதான். அந்த கோட் ஷூட் கலாச்சாரத்தை எப்படி சார் எடுத்துக்கிறது? இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் இப்போ எப்படி நம்ம சொல்கிறதுன்னா, மே மாதத்தில் இப்போ ஒரு கோட்டு போட்டிருக்காரு. மழை காலம் வரும்போது ரெயின் கோட்டையும் போட்டுருவாரா, இல்லை பழைய ஒரு மாதிரி வேஷ்டிலாம் மடித்து கட்டிட்டு கழனிலாம் இறங்குவாங்க, இந்த தண்ணிலாம் இறங்கி இதெல்லாம் பார்வையாடலாம் செய்வாங்க. அப்போ இவர் எப்படி பார்வையிட போகிறாருன்னு பல கேள்விகள் இருக்குது. அவர் எதை வேணால் புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். நடுவில் நான் ஒரு விஷயம் கவனித்தேன், இதை மக்களுடைய சிந்தனைக்கு விட்டுறேன். அண்ணா நகர் பகுதிகளில் அங்கங்கே போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க. மே 9, 10 தேதிகளில் லான்ச்சு,
என்ன லான்ச் மே 9/10/2026 லான்ச்சு 13 லட்சம் 15 லட்சத்திற்கு மனைகள் விற்பனை, அடுத்து பரந்தூர் விமான நிலையம் வரப்போகிற ஏரியாவில் பிளாட்டுகள் விற்பனைன்னு போட்டிருக்காங்க. G2 கம்பெனியோடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி அடுத்து அவர் என்ன பேச போறாருன்ற ஒரு கேள்வி எனக்கு ஒரு சும்மா நடைபயணம் போகும்போது வந்து அந்த போஸ்டரை பார்த்துட்டு இருந்தது. மே 9/10 தான் இது போட்டிருக்காங்க. இப்போ பரந்தூர் இதை பற்றி பேச்சு வருமா, இல்லை அதுக்கெல்லாம் திரும்ப இந்த கோட் சூட் கலாச்சாரத்துக்கும் அதையும் தொடர்படுத்தி மேல்நாட்டு விஷயமாக அதை பார்க்கணுமா அப்படின்னு எனக்கு இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ மே 18 இணையச்சு கொடுக்குறதுக்கான வேலை கிட்டத்தட்ட முடிவு நோக்கி சென்றுது. எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? புது அரசு வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது புது அரசு வந்திருக்கிறதுக்கும் இந்த மே 18 எழுச்சி மாநாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாகவே நான் பார்க்கல. ஏன்னா அவர் தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்றாருல்ல சார். இல்லை அவர் தமிழகம் ஒரு கண்ணுன்னு தான் பேசியிருக்காரு, தமிழ் தேசியம்னு அவர் பேசல. அவருக்கு வந்து தமிழ் தேசியத்தை புரிதல் இடையில இலங்கை எம்பி அவர்கள் வந்து ஒன்று பேசிட்டு போயிருக்கிறாரு. அந்த ஒரு பெரிய ஒரு கருத்து முரணே இருக்கு அதுக்குள்ள பேச. ஏன்னா அவரை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அத்தனை. அதுதான் நான் சொல்றேன். என்னத்துக்காக அந்த பேச்சு எதெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கே அந்த கேள்விகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த திரும்ப ஒரு எழுச்சி மாநாடை பற்றியும் 17 பற்றியும் 18 பற்றியும் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததை பற்றியும் அவரும் ஒரு குழப்பத்தில் இருக்கார். அதனால இது எதுவுமே வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. யாருன்னா தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய மக்கள் எப்பயுமே இருப்பாங்க. தமிழ் வாழ வேண்டும், தமிழ் ஆட்சி முறை மலர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதற்கான ஒரே தீர்வு என்பதை மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. மே 18 இணை எழுச்சினால் விரைவில் தமிழர் ஆட்சி நடக்கும் அப்படின்றத திரும்ப நம்ம மீண்டும் ஒரு முறை பிரகடனப்படுத்தி அதை நோக்கி பயணிக்கும். பல்வேறு தெளிவாக நன்றி. வணக்கம்.